வேலை வாங்கறதுன்னே இருக்கிறா. ஆமா போ, இதாவது சொல்லுவ. பைய வா, அதையும் பத்திட்டு வந்துடலாம். வயசு போச்சு புதுசு வந்துச்சு, கொண்டாடுங்கடா போய், நீங்க கொண்டாடுங்கடா போய். மூட்டைக்குதா ஏட்டு திறந்துக்குதா, மூட்டை வேற இருக்குதா, தூக்குடா கந்தசாமி. அத்தா இல்ல அத்தா, பாத்து வா பாத்து வா அத்தா. எங்க அத்தா மூட்டைய காணோம்? அது நடந்து வாக்கிங் போயிருக்கோம். என்ன அத்தா சொல்றா? ஏய், எவனோ தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாண்டி. என்ன காணுன்ற? தூக்கின்னு போயிருப்பாங்களா? யாருன்னு தெரியலையே. எங்கடி போற? யாராவது எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். அதுல ஒரு 4 ஏக்கரா சொத்து வச்சுக்கிறா, அத பாக்கிறதுக்கு போறான். என்னடா இதா செம வெயிட் ஆக்குது, நிறைய தேரம் போடுதா. ஆட்டோ வர வருது. ஆட்டோ 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 சொல்லுங்க. சொல்லுண்ணா, எங்க போனா? என்ன மூட்டை வர பெருசாகுது? அதை பத்தி எல்லாம் கேட்க கூடாது. மீட்டருக்கு மேல காசு தரேன், வாங்கிக்கோ. அப்புறம் என்ன, எதை வேணா ஏத்துங்க. வாங்க வாங்க ஏறுங்க. போலாம் போப்பா. சரிண்ணா. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. அப்புறம் போகல எப்படின்னா போகுது? வயசெல்லாம் போச்சுப்பா, புதுசு வந்துச்சுப்பா எனக்கு. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போண்ணே. ஆண்டவன் புண்ணியத்துல நீ சொன்ன வாக்கு பழிச்சுன்னு வச்சுக்கா, உன் 100 ரூபாய் போட்டு தரப்பா. நான் சொன்னதெல்லாம் நடக்கும்ண்ணா, கவலையே படாத. ரொம்ப சந்தோஷம்பா. பா அப்படி நித்துக்கா, அப்படி நித்துக்கா. என்னண்ணா இங்கதான் வீடா? வீடு வாசல் எனக்குதான். இனிமேதப்பா வாங்கணும் இது வச்ச. என்னண்ணா சொல்ற, இத வச்சா? அப்படி இல்லப்பா, இதோட தொழில மேம்படுத்தணும்னு சொன்னேன். மேம்படுத்துங்க. சரி, மீட்டருக்கு மேல காசு தரேன், நீங்களா கொடுங்கண்ணா. எங்கப்பா மீட்ரு? மீட்ரு இல்லண்ணா, நீங்க கையிலேயே கொடுங்க, பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை இல்லப்பா, எனக்கு பிரச்சனை. நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேன். வரி கட்டுறதுக்கும் இந்த மீட்டர் இருக்கிறதுக்கும் என்னண்ணா சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் சொல்லி இருக்க முடியாதுப்பா, மீட்டர் இருந்தா காசு தரேன். ஓ நோ, நீ மீட்டருக்கு மேலாம் தர தேவையில்லண்ணா, ஆட்டோ சவாரி காசாவது கொடுண்ணா, நான் போறேன். தம்பி, நாக்கு சுத்தமா இருக்கணும், வாக்கும் சுத்தமா இருக்கணும், இப்படி எல்லாம் பேசாத. என்ன அக்கப்படாகுது? ஒழுங்கா வாடகை குத்துட்டு கிளம்பு. தேவையில்லாம பிரச்சனை பண்ற, இது நல்லது இல்லை உனக்கு. என்னடா ஊட்ட சத்தம் போட்டுங்கிறீங்க? மண்டா முருகேசன், முருகேசா வா, நீயே நாயத்தை சொல்லு. நம்ம எப்படா நியாயமா நடந்துக்கிறோம் நியாயத்தை சொல்றதுக்கா? நோ, நீயே நியாயத்தை சொல்லனா. ஆட்டோல ஏறும்போது மீட்டருக்கு மேல காசு தரேன்னாரு, இப்ப மீட்டரே இல்ல, அதனால காசு தர முடியாதுன்றாருண்ணா. ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தான். மீட்டரே இல்ல. மீட்டர் எங்க போச்சியா? மீட்டரு ரிப்பேர் கொடுத்துருக்கனா? அப்ப நீ சொல்லி இருக்கணும், மீட்டர் இல்ல கையிலே கொடுன்னு. கரெக்ட், நீ சொல்லலையே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐயோ, இப்ப என்னதான்பா சொல்றீங்க? நீ என்னடா சொல்ற? தரண்டியா இல்லன்றியா? மீட்டரை போட்டு வந்து கேட்க சொல்லு, தரேன். அப்புறம் என்னப்பா, மீட்டர் போட்டுன்னு வந்து கேளு, தரேன்ட்டேன். என்ன ஆட பாவீங்களா, நல்ல நாள் பொந்துச்சு, நல்லது நடக்கும்னு பார்த்தேன், இந்த மாதிரி நாதாரிங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி, ஆனா மீட்டர் போட்டுன்னு வருவேன், காசு தரலாம், அவள்தான் வச்சுக்க. போட்டுமா, நானும் மீட்டர் தான் இருப்பேன், வாங்கிட்டு போ. மீட்டர்ல இருப்பியா? ஆட்டோ வச்சு நிக்கிறியா? ஆமா, சாயங்காலம் 6 மணி ஆனா ஆட்டோ வந்துடும், அப்ப மீட்டர் போட்டுவேன், அப்போ வா. ஆட்டோ வச்சுனே இப்படி பண்றீங்களாடா பாவீங்களா? சரி, நம்ம கிளம்புவோம். போ போய் வா. மூட்டை யாருதான் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இந்த வீட்டுக்கு பொம்பளை வரேன். முருகேசா, நான் அப்படியே ஒழிச்சுக்கிறேன், கேட்டு நான் யாரும் வரலன்னு சொல்லு. என்னடா சொல்ற? உங்க பக்கத்துறா. ஐயோ, எல்லாம் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கினேனே, காணமே. யாராவது மூட்டை தூக்கிட்டு போனதை பாத்தீங்களாண்ணா? நான் பாக்கலையாமா. என்ன இருக்குது அந்த மூட்டையில? அதுவா, வாங்கும் போது செம்ம ரேட்டுண்ணா. இதெல்லாம் திட்டு போய் நீ தேவையா? கேள்வி மேல கேள்வி கேட்கறான் பாரு. யாரு எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியலண்ணா. எனக்கு தெரிஞ்ச இப்படிதான் யாருன்னா எடுத்துன்னு போயிருக்கணும். இந்த பக்கம் யாரும் வரலையே. அப்படியா? நல்ல நாளுக்குமே இப்படி ஆகி போச்சாண்ணா. சரி விடு, கவலைப்படாத, விட்டுறது போச்சுன்னு நினைச்சுக்குமா. இருந்தாலும் மனசு தாங்க மாட்டேங்குதுண்ணா. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? தொலைஞ்சு போச்சு. சரிண்ணா, நான் போய் ஆக வேண்டிய வேலை பாக்குறேண்ணா. போமா, போய் ரைட் பக்கம் எங்கன்னா இருக்கிறான்னு பாரு. சரிதாண்ணா. முருகேசா,
போயிட்டாங்களா? அமுச்சு விட்டேன், எத்தனை வா மூட்டிய. நல்லா வாங்கி சம்பாதிச்சு நாரை வாங்கி விட்ட மாதிரி இருக்கிறான். என்னோட கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன். என்ன பண்றது? இந்தா பிரி பிரி, பாகத்தை பிரி, எதுவா இருந்தாலும் பாதி பாதி. டேய், கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் நானு. 100 ரூபா கூட குத்துறேன்டா, வாங்கிடா. அந்த பொம்பளை சொல்லிச்ச வாங்கும்போது செம காசு குத்து வாங்கணும் நானு. அதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்ன? யாரும் இல்லை சொல்லி அனுப்ப வேண்டியதானே? எல்லாத்தையும் நீயே அடிச்சு முடியலான்னு பாத்தியா? இன்னும் போய் ஏமாத்த முடியுமா? வா பிரி. என்னடா துணிக்குது? தலகாணி என்னடா அப்படி நாத்தடிக்குதா? அட பாய், பழைய துணி பழுதுடா இதெல்லாம். ஏய், போய் கொளுத்து வச்சுருந்தா அதையா தூக்கி வந்துட்டா. ஆமா பழுகுதுடா. இத்தோட வாங்கும் போது அவ்வளவு காசு இருந்துச்சு. அது கரெக்டா தான் சொல்லிச்சு, புது துணி வாங்கினா அவ்வளவு காசு தானே ஆகும். ஆட்டோவெல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்தானடா, இப்படி ஆகி போச்சே. சரி, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. எனக்கு என்னத்துக்கா? அந்த 100 ரூபாய் தண்ணி அதை கொடு. 100 ரூபாய் தராங்க, போடா. ஏய் கன்சாமியா, ஒழுங்கதை எத்தும் போயிடு. இது எத்தமே நான் என்ன எல்ஐசி பில்டிங் கட்ட போறேன். வாடா, அப்படி எத்தமே கொளுத்திடலாம். தூக்குடா, வா. போடுறா போடுறா, கப்பு அடிக்குதுடா. அடா பாய், உன்னால யாராவது துணியா கொளுத்திங்கிறமாடா. எப்படி இருந்தாலும் போய் ஏறிதுல, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஹாப்பி போய். பொங்கலு பொங்கலு பணமட்ட பொங்கலு, பரம்பரை தமிழனோட பொங்கலு. இது பாரம்பரிய தமிழனோட பொங்கலு. ஹை, செங்கலு செங்கலு, வீடு கட்ட செங்கலு, சிங்கலு பசங்க இப்போ மிங்கலு. சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் திங்கலு. வாசனை வாசனை வாசலில பூசனை, பாண்டு பயில உனக்கு என்னடா தம்பி யோசனை. வாசனை வாசனை வாசலில பூசனை, பாண்டு பயில உனக்கு என்னடா தம்பி யோசனை. என்ன தம்பி யோசனை? பொங்கல் பொங்கல் பணமட்ட பொங்கல், பாரம்பரிய தமிழனோட பொங்கல். இது பரம்பரை தமிழனோட பொங்கல். ஹை.